தைலாபுரம் தோட்டம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வருவா? ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். கரெக்டா? அதிலே ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, தைலாபுரம் தோட்டம் நம்ம கையில் கிடையாது, இது இப்போ திமுக கையில் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. இட்ஸ் டெரர் மேட்டர். ஏன் இப்படி பேசினாரு? பேசினது யார்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எஸ், அவர் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. தேர்தல் ஆணையத்திலேருந்து எல்லாருமே நான் தான் தலைவர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது, மறுபடியும் இன்னும் வரலன்ற பட்சத்தில் சரி நம்மளும் அதே சொல்லிட்டு போய்டும், எது ஊரில் போலாப்பு அப்படி இருக்கும்போது அவர் அவங்க தொண்டர்கள் மத்தியில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாருப்பா. அவங்க கட்சி கூட்டம்னு வச்சுக்கோங்க. அதில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைலாபுரம் தோட்டம் மொத்தமாக திமுக கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். பொய்யா சொல்லி ராமதாஸ் ஐயா அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவரை ஏமாத்துறாங்க, அது மூலமாக திமுக கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு மேடையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். அதான் உண்மை நிலவரம். ஐயா கிட்ட போயிட்டு ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு ஆகுது. ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு, அது எல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில் சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு, என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல. இவங்க சொல்ற பொய்ய தான் ஐயா நம்பிட்டு இருக்கிறார். இப்ப சொன்னாங்க பாரு, டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணானுங்க, மொத்தமா ஒரு 30 பேர் இருந்தானுங்க. ஐயாட்ட எவ்வளவு பேர் திரும்ப சொல்லியிருக்கிறாங்க? 3000 பேர்னு சொல்லியிருக்கிறாங்க. 3000 பேர் டெல்லியில போய் போராடணும் ஐயா. அப்படியா? சூப்பர். நம்பிட்டு இருக்கிறார் ஐயா.